வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் தனங்கிழப்பு பகுதியில் ஒரு 112 பரப்பு காணியில் 24 பரப்பு காணி மட்டும் எஞ்சிய நிலையில் விற்பனைக்காக வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 112 பரப்பு காணிகள் இருந்திருக்கு. அதில் பெரும்பகுதியான காணி துண்டுகள் விற்பனையாகிவிட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 பரப்பு காணிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்கிறது இந்த காணி துண்டுகள். A32 பிரதான வீதியில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைந்திருக்குது. அதாவது A32 பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த பிரதான வீதியில இருந்து அந்த காணிக்கு போகின்ற வரைக்குமான அந்த தூரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு காணி தெளிவாக தெரியும். இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். இந்த கிரவல் வீதி போடப்பட்டிருக்கின்ற இந்த காணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி 20 அடி பாதையுடன் இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பகுதியான காணிகள் விற்பனையாகிவிட்டது. வீதிக்கு இடது பக்கம் உள்ள காணிகள் அனைத்துமே விற்பனையாகிவிட்டது. வலது பக்கங்களில் இருக்கிற காணி துண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மிச்சமாக இருக்குது. 24 பரப்புகள் எஞ்சிய நிலையில் இருக்குது. இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டு இருக்குது. இந்த காணியை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் அமைஞ்சிருக்குது. நல்ல நன்னீர் ஊற்றை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று. இந்த காணிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலை இருக்குது. அதாவது ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் இது. என்னன்னு சொன்னால் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த காற்றாலையை பார்க்கறதுக்காகவே வந்துட்டு போவாங்க. ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காணி என்று தான் இந்த காணியை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேணும். நீங்கள் விரும்பியது போல ஒரு கனவு இல்லத்தை அமைப்பதற்கும் அல்லது ஏதாவது தொழில் ஸ்தாபனங்களை அமைப்பதற்கும், சோலார் மூலமான மின் உற்பத்தி தொழில் செய்வதற்கும், சுற்றுலா மையங்களை அமைப்பதற்கும் இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பாதையினுடைய அமைப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு அகலமாக இருக்குன்னு சொல்லி. அதாவது 20 அடி அகலத்தில் இந்த பாதையை அமைச்சிருக்கிறாங்க. வாகனங்களை இலகுவாக கொண்டு செல்வதற்கு ஏற்றாற்போல இந்த பாதையினுடைய அமைப்புகள் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலை மற்றும் மின்சார வசதிகள் இருக்கிறதால சோலார் திட்டங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த கரண்ட் உற்பத்தி செய்கிற அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காணியாக இருக்கும் இது. நிறைய பேருக்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டணுமென்ற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு போதிய அளவு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த காணி உங்களுக்கு உகந்த காணியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு சிறிய தொகையாக இருக்கும். சிறிய தொகையாக இருக்கிறதால உங்களுக்கு காசை இலகுவாக ரெடி பண்ணி இந்த காணியை வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பரப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க. எல்லாராலையும் 10 பரப்பு 20 பரப்பு 30 பரப்புன்னு சொல்லி வேண்ட இல்லாது. எல்லாட்டையும் காசு வசதிகள் இருக்காது. ஆகவே இது ஒரு மலிவான தர்மமான ஒரு விலையாத்தான் இருக்குது. இந்த இரண்டு பரப்பினுடைய விலைகள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
11 லட்சம் ரூபா சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5.5 லட்சம், 2 பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 11 லட்சம் ரூபா தான் வந்து சொல்றாங்க. ஆகவே வந்து காணி வந்து வாங்கணுமென்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விலையில் இருக்கிற ஒரு அற்புதமான காணி என்று தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். பாருங்க, அந்த மன்னார் போகின்ற இந்த பிரதான வீதியில இருந்து நான் உங்களுக்கு அடையாளம் மட்டும் காட்டுறேன். ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து இருக்குது. பாருங்க, இந்த காணிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஹோட்டல் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. மதிலால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பகுதிகள். இந்த ஹோட்டலில் இருந்து இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 மீட்டர் தூரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ஹோட்டலுக்கு போகின்ற பிரதான பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கிற இந்த காணியினூடாகத்தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு போகின்ற இந்த பிரதான பாதை வந்து அமைஞ்சிருக்குது. ஆகவே வந்து காலப்போக்கில் வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சுற்றுலா மையமாக மாறுவதற்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதில் எந்த வித மாற்று கருத்துக்குமே இடமில்லை. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது, நல்ல தண்ணி கிணறுகள் வந்து இருக்குது, பக்கத்துலேயே வந்து காற்றாலை இருக்குது, மின்சார வசதி எல்லாம் இருக்குது. இந்த காணியில் பெரும்பகுதியான காணி துண்டுகள் வந்து விற்பனையாகிவிட்டது. அந்த விற்பனையான காணிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார் திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த சோலார் திட்டங்கள் வந்து செய்கிறதுக்கு காணிகள் கேட்டிருந்தீங்க. ஆகவே உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காணி ஒன்று. நான் இதில் உரிமையாளருடைய நம்பரே உங்களுக்கு தாரேன். நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால் யோசிக்கவே தேவையில்லை. உறுதி எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இதோட தோம்புகள் எல்லாமே வந்து சரியான முறையில் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து 5.5 லட்சம் ரூபா சொல்கிறார். அப்போ 2 பரப்புக்கு வந்து 11 லட்சம் ரூபா தான் வரும். இது ஒரு நல்ல விலை. இந்த விலைக்கு இந்த காணியை வந்து நீங்கள் வாங்கி போட்டாலே உங்களுக்கு அது போதுமானது. ஏன்னா எதிர்வரும் காலங்களில் வந்து காணியுடைய விலைகள் வந்து வீழ்ச்சி அடைய போகிறதில்லை. என்னென்னு சொன்னால் அது வந்து கூடிக்கொண்டு தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் விலைகள் வந்து கூடிக்கொண்டு தான் போகுது. இனி வர காலங்களில் வந்து விலைகளும் வந்து கூடிக்கொண்டு தான் இருக்கும். ஆகவே வந்து இந்த மாதிரி விலைகள் வரும்போது நீங்கள் வந்து காணிகளை வேண்டி போட்டாலே வந்து அந்த காணி இருக்க அதுக்கு பெருமதி வந்து கூடிக்கொண்டு தான் போகும்ன்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி உறவுகளே, இதோட இந்த காணொலியை வந்து நான் வந்து நிறைவு செய்ய இருக்கிறேன். மறக்காமல் எங்கள் நிலம் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இது போன்று உங்கள்கிட்ட வந்து காணிகள் இருந்ததுன்னு சொன்னால் நான் இதில் விளம்பர தொடர்புக்கு என்னுடைய நம்பரை தாரேன். என்னுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி இந்த மாதிரி விற்பனை செய்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.